பள்ளிக்கூடத்தை பாருங்க. கோயிலின் சேர்ச் இங்கே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க பூக்கண்டுகள்லாம் இருக்குது. இது வந்து நம்மளோட ஒழுங்க அப்படியே என்னுடைய ஊர் கோயிலையும் காட்டி இந்த சென்ட் மைக்கேல் வணக்கம் மக்களே, காலை வணக்கம் மக்களே. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்களோட ஊரில் உரும்புறாயில் நிற்கிற மக்களே. இன்றைக்கு எங்களுடைய சேர்ச்சில் பூசை நடக்குது, மாதம் நடக்குது. மாதம் பேர் நிற்கிறோம். காலை 6 மணிக்கு மாதம் நடக்குது. கொஞ்சம் லேட்டாக போச்சு. 6 மணி இப்போ 6 கால் ஆச்சு. ரொம்ப கொஞ்சம் லேட்டாக போச்சு. அப்போக்கே நிற்கிற மக்களே. வாங்க போய் என்னுடைய ஊர் கோயிலையும் காட்டி இந்த சென்ட் மைக்கேல் உரும்பையூர் கோயிலையும் காட்டி மக்களையும் காட்டுறோம். உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம், எண்ணூர் மக்களை பார்க்கலாம், நம்ம உரும்பையூர் மக்களை பார்க்கலாம். மக்களை வாங்க அப்படி போய் காட்டுறோம் உங்களுக்கு. வீடியோக்கு போகும்போது யாராவது இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெல் பட்டனையும் மறக்காம தட்டி போட்டு வீடியோக்குள்ளே போங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு கூட நேரம் எனக்கு ஒரு சப்போர்ட் நிற்காது மக்களே. வாங்க வீடியோக்குள் போகலாம். பார்த்தீங்களா அவ்வளோ மோட்டர் சைக்கிள் நிற்கின்ற வேறுங்க. முந்தி நாம் இருக்கும் காலத்தில் இந்த இடத்துல சைக்கிள் நிற்கும். இப்போ மோட்டர் சைக்கிள் நிற்கிறோம். பூசை துவங்கிட்டு உள்ளுக்கு நடக்கும். பூசை இந்த மொழியில் நடக்கும். வந்து வாங்க உள்ளுக்கு கொஞ்சம் காட்டுறேன். பூசை துவங்கிட்டு 38 தொடக்கம் 42 வரை. அக்காலத்தில் இயேசு ஒரு ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா எனும் சகோதரி ஒருவர் இருந்தார். இதுதான் எங்களோட சென்ட் மைக்கேல் சர்ச். எங்களோட சமைக்கிற சாப்பாடு. எங்களோட கோயிலில் வந்து மிரக்கல்லி பாடம் நடக்குது. நாங்கள் வந்து சின்னலாம் அப்படி தான் படிச்சிருக்கிறோம். பார்த்தீங்களா? ஆனால் ரெண்டாலும் முந்தைய மாதிரி சனம் இல்லை கோயிலுக்கு. சரியான கோயில் உண்மையிலே. எங்களோட கோயில் வளவை பாருங்க மக்களே எப்படி இருக்குண்டு. பார்த்தீங்களா எங்களோட கோயில் வளவு பெரிய ஹானி பாருங்க, பெரிய தேசம். சென்ட் மைக்கேல் சர்ச் பார்த்தீங்களா? ஆனால் ரெண்டாலும் முந்திய மாதிரி சனம் இல்லை கோயிலுக்கு. எல்லாம் பூசை முடிஞ்சுது. ஆனால் குறைவு தான். எல்லோரும் போட்டி நம்ம வீடியோவுக்கு. இப்போ நான் தான் கடைசியாக வீடியோ எடுத்து நிற்கிறேன். பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க அவ்வளோ பாருங்க அப்படி இருக்கண்டு. ஃப்ரான்ஸில் உங்களுக்கு தெரியும், ஃப்ரான்ஸில் தெரிஞ்சிருக்கும் உங்களை லூட்ஸ் மாதா கோயில்னு சொல்லி. அது வந்து எங்களோட கோயிலில் கட்டப்பட்டுள்ளது. இது கட்டினது வந்து ஃப்ரான்ஸில் இருக்கும் அகிலன் அவர்கள். அவர் மேலே கொண்டு விட்ட சௌரம் தான். அவரான் இந்த மாதா கோயில் வந்து உங்களுக்கு தெரியும், ஃப்ரான்ஸில் ஃபேமஸ் உள்ள லூட்ஸ் மாதா கோயில். அதை இப்போ அவர் எங்களோட கோயிலின் சேர்ச் இங்கே இருக்குது. அதுக்கு பக்கத்தில்
கட்டியிருக்கிறார் பாருங்க, தன் சொந்த செலவில் அதே கட்டியிருக்கிறார் தன் ஞாபகத்துக்காக. பாருங்க அப்படி இருக்கு பார்த்தீங்களா, நல்ல வடிவாக நல்ல அழகாக கட்டியிருக்கு. அதே மாரி கட்டியிருக்கணும் பார்த்தீங்களா, அப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போகிறதுக்கு எங்களோட ஊர் மக்கள் யாராவது பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா இருக்குண்ணா. பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கோயில் உலக பாருங்க என்ன சோழியாக இருக்குது. இங்கே பொடிகள் கோழி ஆடுறவங்க. இதுதான் நான் படித்த பள்ளிக்கூடம் பாருங்க. பள்ளிக்கூட வேலையில் நடக்குது. நாங்கள் படித்த பள்ளிக்கூடம் பார்த்தீங்களா, பள்ளிக்கூடத்தை பாருங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் யாராவது படிச்சிருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல். பாருங்க ஃபுல்லாக எல்லாம் சொந்தக்கார வீடு எல்லாம். இப்போ இது போனோம்டா உள்ளுக்கு வாங்க ஒன்றே காட்டுறேன். கோயில் சேர்த்து காட்டிட்டு உங்களுக்கு இன்னுமே எவ்வளோ இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. பெருநாள் மட்டும்தான் வெளியில் பூசை நடக்குது, இந்த தம்பி உள்ளுக்கு தான் நடக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாங்க உள்ளுக்கு கொண்டு காட்டுறேன். பாருங்க நம்ம கோயில் வளவை அப்படி இருக்குண்டு பார்த்தீங்களா மக்களே. நம்ம ஊர் உரும்புராய், நாம் பிறந்தது ஈவினை வளர்ந்தது உரும்புராய். இதில் தான் வளர்ந்தேன் நான். பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க பூக்கண்டுகள் எல்லாம் இருக்குது, நல்லபடியாக இருக்குது. புரோட்டோனால் எல்லாம் இருக்குது, நல்லபடியாக நீட்டாக வச்சுக்கணும். பார்த்தீங்களா கோயில் உலகம் நீட்டாக வச்சுக்கணும். பார்த்தீங்களா அங்கே மிரக்கல்லி கிளாஸ் எல்லாம் நடக்குது, சமயவாடம் நடக்குது. எல்லா பிள்ளைகளும் படித்து கொண்டு நிற்கணும். பெரிய உழவு தான். தம்பி எங்கே போகிற? என்ன பேர் உங்களுக்கு? என்ன பேர்? நம்மளோட வீடு அங்கே இருக்குது பார்த்தீங்களா. கோயில் வளர்ந்து பார்த்தா எங்களோட வீடு தெரியும். இது எங்களோட அத்தைன்ற வீடு தான். அப்பாண்ட தங்கச்சியாற்ற வீடு. மழை தான் துப்புராக்கி க்ளீனாக வச்சுக்கணும். இதுதான் எங்களோட கோயில் பக்கம் முன்பக்கம். எங்களால் முன்பக்கம் 4 பாதை இருக்குது. ஒரு பாதை 1 2 3 பாதை இருக்குது. இதுதான் எங்களோட வீடு. இது வந்து நம்மளோட ஒழுங்க அப்படியே பாருங்க. இங்கே வந்து எங்களோட கோயிலை சுற்றி ஒரு மாதா சுருவம் அப்படி ஒரு சுருவங்கள்லாம் வச்சுக்கணும் எங்களோட மக்கள். எங்களோட சென்னைக்கல் ஆலய வீதி முதலாம் ஒழுங்கு பாருங்க. இதுதான் முதலாம் ஒழுங்கு சென்னைக்கல். இதுலேயும் சுருவம் வச்சுக்கணும் பாருங்க. எல்லா இடத்துலையும் இங்கே வச்சுக்கணும். ஒரு மூலையாக ஒரு ஆட்கள் வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னாண்டா அப்படியே போய் வாங்க நடந்து எடுப்போம் வீடியோ. பார்த்தீங்கன்னு சொன்னால் வாங்க எங்களோட ஒழுங்கியை சுற்றி காட்டுறேன். இந்த பூசையை முடிச்சுட்டு சுற்றுறேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பாடு இன்னும் முடிக்கல, காலை சாப்பாடு போய்கொண்டு இருக்கிறோம். வாங்க காட்டுறேன் கோயில் வளவிஞ்சால. அப்படியே வந்தனண்டா இதுலாம் தேசி மரங்கள் நிற்கிது பார்த்தீங்களா. ஃபுல்லாக அங்காலையெல்லாம் தேசி மரம் தான் பாருங்க. கிளிவீரெல்லாம் போட்டிருக்கேன் பழைய காலத்து முறையில். சில இடங்கள்லாம் மதல், இந்த ஆலையெல்லாம் மதல் அடைச்சிருக்கு. அவங்கள வந்து வைர கோயில் இருக்குது. வைர கோயில் பார்த்தீங்களா. வைர கோயில் அங்கே இருக்குது. அப்படியே போனோம்டா வாங்க அப்படி காட்டுறேன். இடங்கள் சுற்றி காட்டுறேன் வாங்க. நம்மளோட ஒழுங்கில் காட்டுறோம் சென்னைக்கல் ஆலயம்.
குழந்தைங்களை காட்டுறோமாங்க. அப்படி போய் இது எங்களோட சொந்தக்காராக்கின்ற வீடு தான். இதுலேயும் படம் இருக்குது, மாதா வச்சுருக்கு பார்த்தீங்களா. இது எங்களோட அத்தியார் இங்கே இருக்கிற லண்டனில் சுதாத்தின்னு சொல்கிறேன். அப்புறம் சுதாக்கான்னு நாங்கள் கூப்பிடுறது. அது இந்த வீடு தான் இது. அப்படி வந்தோம்டா வாங்க. அப்படி சுத்த ஃபுல்லாக அப்படியே வரும். அப்படி வந்தால் நடக்கிறது உடம்புக்கு நல்லதானே, நடந்து போ. சின்னலாம் நாங்கள் இந்த இடத்துல ஓடி திங்கிட்டு இருக்கோம். 9-10 வயசில் எங்களோட ஆட்சியாக இந்த இடம் ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த ரோட்டால் ஃபுல்லாக. கூடமெல்லாம் நடந்து தெரியும். ஒரு வயசில் ஒரு 16-17 வயசில் எங்கே நிற்கிறேன் நாங்கள் இந்த கோயில் உலகத்தில் நிற்போம், ஒன்று இங்கே நிற்போம். எங்கே சொல்லுங்க, அது வானத்தை பார்த்தீங்கன்னா எப்படி வானத்துக்கு வாங்க வந்து என்னென்னு சொன்னால் இந்த வாசியால் எங்களோட வாசியால் சென்ட் மைக்கேல். இதில் வந்து நாங்கள் இருப்போம் முந்தி பொடியெல்லாம். இதெல்லாம் போகிற பொட்டியிலாம் சைட் அடிக்க முந்தி இதில் இருந்து போகிற பொட்டியில் சைட் அடிக்கலாம் தெரியல எங்களுக்கு. சொல்லுங்க சனங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு போகிற வேலை இல்லை, பொட்டியெல்லாம் சைட் அடிக்க வந்துருக்காங்க. அது ஒரு ஃபன் தானே, அந்த வயசு தானே, அந்த வயசுக்கு அப்படி தான் தெரியணும். அந்தந்த வயசு கோளாறு தானே. இது நான் காட்டினேன் முதல்ல உங்களுக்கு பள்ளிக்கூடம், நாங்கள் படித்த பள்ளிக்கூடம். இதெல்லாம் எல்லாம் சொந்தக்காட்டு வீடு தான். எல்லோரும் இதுக்குள்ள இருக்க ஏரியா ஃபுல்லாங்கிற சொந்தக்காரர் தான். என்ன சொன்னால் எங்களோட அப்பாண்ட ஆக்கலாம் எல்லோரும். காரணம் இதுலேயும் சமைக்கிற சொன்ன படம் வச்சு சுயம் வச்சுருக்கு பார்த்தீங்களா. ஒவ்வொரு ஒழுங்குக்கு ஒவ்வொரு பேர் அடிக்குது. இங்கே அப்படி தான் இது ஒழுங்குக்கு பேரெல்லாம் அடிக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால். பாருங்கோ நாய்க்குட்டி வந்து இன்றைக்கி பொக்கெட் நாய் சொல்லா நாய், இந்த பொக்கெட் நாய் பார்த்தீங்களா. பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே, நான் பிறந்த ஊர் ஈவினை நாம் வளர்ந்த ஊர் உரும்புராய் சென்ட் மைக்கேல். அப்போ நான் வளர்ந்த ஊரை உங்களுக்கு காட்டியிருக்கேன் சென்ட் மைக்கேல். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் எழுதிவிடுங்க. மற்ற இந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கிற எல்லோரும் வெளிநாட்டெல்லாம் கூட அரைவாசி பேர் இந்த சென்ட் மைக்கேல் ஏரியாவில் இருக்க நீங்கள் விரும்புகிற சென்ட் மைக்கேல் கோயிலில் இருக்கிறீங்களா, கூடுதலாக எல்லோரும் வெளிநாட்டெலாம் இருக்கிறீங்களா, அவைகள் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இருந்தால் கமெண்ட்ஸில் எழுதுங்க. உங்களோட ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் டக்குன்னு டைப் பண்ணி விடுங்க. இப்போ எல்லாம் அங்கே டைப் பண்ணுறதுலாம் ஈஸி தானே, சின்ன பிரச்சனை தானே. டக்குன்னு 2 கையெல்லாம் மறக்க டைப் பண்ணி விட்டிங்கன்னா குயிக்காக வந்துடும் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. மற்ற வந்து நீங்களும் கூட வந்தால் உங்களோட ஊரையும் வந்து வீடியோ எடுத்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. உண்மையிலே நாங்கள் வந்து வெளிநாட்டில் வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஒரே வேலையோடு ஓடி திரிஞ்சு எங்களுக்கு ஒரே மண்டை பிரசம். ஏன்னா வெளிநாட்டில் அதுதான் நிலைமை. ஏன்னா நாங்கள் வேலைக்கு போனால் தான் நாங்கள் சீவிக்கலாம். வெளிநாட்டில் வந்து வித்தியாசம் லைவு, ஊர் வித்தியாசம், வெளிநாட்டில் வித்தியாசம் லைவு. ஏன்னு சொன்னால் நாங்கள் ஒரு லீவில் நிற்கும்போது எங்கள் யார்கிட்டே விட்ட போனால் தான் சந்திக்க முடியும், பாட்டியெல்லாம் சொந்த பந்தத்தை சந்திக்க முடியும். இங்கே வந்து எந்த நேரமும் சொந்த பந்தத்தை சந்திக்க முடியும். ஆனால் இந்த காலகட்டத்தில் இப்போ குறைவு. வெளிநாடு மாதிரியே இங்கே வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரையே தெரியாத கூடுதலாக பக்கத்து வீட்டுக்காரே வர மாட்டேங்குது. அந்த நிலைமை தான் இப்போ. ஆனால் அப்படி இருந்தும் நாங்கள் எங்களோட இடத்தை பிறந்த ஊரையும் நாங்கள் வாழ்ந்த இடத்தையும் மறக்காமல் நாங்கள் என்ஜாய் பண்ணி வடிவாக ரசித்து நான் வீடியோ எடுக்கேன். அதை நீங்கள் நல்லா ரசித்து பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என்ன சொன்னால் எனக்கு வந்து நிறைய ஆசை. நான் வந்தேன் 1 மாதம் வந்தேன் எங்களோட ஏரியா. எனக்கு வந்து இந்த இயற்கையில் அதுவெல்லாம் நல்லா பிடிக்கும். எனக்கு நல்ல ஊரை பார்த்து ஆசையாக இருக்கும். எனக்கு வந்து இஞ்சிட்டு வாழ்க்கை ரொம்ப பிடிக்கும். என்ன செய்கிறேன், நாங்கள் வெளிநாட்டுக்கு போட்டோம் அந்த சூழ்நிலையால். எனக்கு பிள்ளைகளும் அங்கே இருக்குது வளர்ந்து ஒரு கட்டத்தில் நாங்கள் பேசுவோம் காலத்தில் இங்கெல்லாம் பெறுவேன் நானும். அப்போ எனக்கு நல்ல விருப்பம் ஊர். ஆனால் உண்மையில் வந்து முந்தைய மாதிரி ஊர் இல்லை. ஆனால் அப்படி இருந்து நீங்கள் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம்.
நல்லா இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். உங்களோட மேலே திருப்பதிக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் மக்களே. கோடை வரும்போது வடிவ சந்தோஷமாக வந்து ஒரு மாதம் என்ஜாய் பண்ணிட்டு போங்க மக்களே. வேறு என்ன மக்களே, இதோட நான் இந்த வீடியோ முடிக்க போகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்பேன். நினைப்பீங்க கணக்கு காய்ச்சி இன்னைக்கு கொஞ்சம் யோசிப்பீங்க. ஓகே, முடிக்கிறேன்னா பாய். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பாய்.